ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் பார்ப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையில் ஏழைகளுக்கு திருச்சபையின் சார்பிலும் லவ் இந்தியா சபையோட பாஸ்கேலி சார்பிலும் வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வேளையில் ஜெபித்து கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இங்கே ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும்படியாக வரவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கள்ளுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கள்ளுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உமையன்றி அணு ஏதும் அசையாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இன்றைக்கு திருச்சபை மக்களாக இந்த இடத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க திருச்சபைக்கு சென்று கொண்டிருக்கிறீங்க, இல்ல முதல் முறையாக இந்த இடத்துல வந்திருக்கிற கைகளை உயர்த்தினா நன்றாக இருக்கும். எல்லாருமே திருச்சபைக்கு சென்றவங்களா? ஹல்லேலூயா. திருச்சபைக்கு செல்லாதவர்கள் யாராவது இருந்தால் இந்த கரங்களை உயர்த்தினாங்க. முதல் முறையாக ஒரு சிலரை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நாம் கூடி வந்திருக்கிற ஒரு இடத்துல இந்த விடுமுறை நாளே நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒர்க் பண்றீங்க, லெசிபியால ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆமென். அங்க நீங்க ஒர்க் பண்ணிக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில அங்க ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, அசம்பிளி பாயிண்ட் போட்டிருக்காங்களா? அசம்பிளி பாயிண்ட் எத்தனை பேர் அதுல கலந்துருக்கீங்க? அசம்பிளி பாயிண்ட்ல. ஆமென். அசம்பிளி பாயிண்ட்னா ஒன்று கூடுகிற இடம், அதிகாலையில ஒன்று கூடுகிற இடம். சொல்றது புரியுதா? புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்ப அந்த அசம்பிளி பாயிண்ட்ல நம்ம கூடி வருகிறோம். அதே போல இன்றைக்கு அசம்பிளியாக ஒரு இடத்துல நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல திரு சபை, திரு என்றால் அழகிய, திரு என்றால் மதிப்புக்குரிய, திரு என்றால் பரிசுத்தம், திரு என்றால் நெற்றி என்று அர்த்தம். திரு சபை என்றால் கூடி வருகிற அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். திருச்சபை என்றால் பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. புரிஞ்சாலும் அல்லேலூயா சொல்லியிருப்பீங்களே. திரு என்றால் பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நீங்களோ அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி பரிசுத்த ஜனம், அவருக்கென்று சொந்த ஜனம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 1 Peter chapter 2 verse 9 என்ன சொல்லுகிறது? நீங்களோ holy person,
பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதனாலே வேதவசனம் நம்மை அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு ஆண்டவர் அழைத்து வந்து பரிசுத்த ஜனமாக, அவருக்கு சொந்த ஜனமாக அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கிறிஸ்துவுக்குள்ளான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, என்னால் என்ன செய்ய முடியும் என்று நீங்க முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கா? அதை புரிஞ்சு கூட அல்ல சொல்லுவீங்களே, அப்பதான் உற்சாகமா போக முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த அசெம்பிளி பாயிண்ட் எடுத்து வந்திருக்கிறோம் என்றால் 10,000 வெள்ளி செலவழித்து பாஸ்டர் கெல்லி இந்த இடத்தை பிடித்துக் கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம கூட்டம் போட்டிருக்கிறது ஒரு செட்டப் பிரசங்கத்தை பண்ணுவதற்காக கூட்டு வரல. ஹல்லேலூயா. ஜீவனுள்ளதை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்திற்கு நீங்க வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களா, இந்த உலகத்திற்கு நீங்க லைட்டா இருக்கும்படியாக கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஞானஸ்நானத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது ஞானஸ்நானம் அவசியமா? ஹல்லேலூயா. நன்றாக கவனிக்கலனா ஒருவேளை நான் இன்னைக்கு இங்க வந்தது அவசியம் தானா போயிடும். ஞானஸ்நானம் அவசியம் தானா என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் அவசியம் தானா என்பதை குறித்து 17 கேள்விகள் உங்கள் முன்பாக வைக்கிறேன். அந்த 17 கேள்விகளுக்கும் சுருக்கமாக தந்தி வேகத்திலே, மின்னல் வேகத்திலே அதற்கு விளக்கங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அதாவது ஞானஸ்நானம் என்றால் என்ன? வாட் இஸ் தி பேப்டிசம்? ஞானஸ்நானம் என்றால் என்ன? கண்டிப்பாக நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஞானஸ்நானம் யார் எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் என்பது எதை காட்டுகிறது? ஞானஸ்நானம் ஏன் எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் எப்பொழுது எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் எப்படி எடுக்க வேண்டும்? முழுகித்தான் ஞானஸ்நானம் பெற வேண்டுமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற வேண்டுமா? ஞானஸ்நானம் பெறவிட்டால் பரலோகம் போக முடியாதா? சிறு பிள்ளையில ஞானஸ்நானம் எடுத்து விட்டவங்க இன்னொரு ஞானஸ்நானம் எனக்கு தேவையா? ஒரே ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இன்னொரு ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் எனக்கு தேவையா? குழந்தை ஞானஸ்நானம் எப்பொழுது திருச்சபை வந்தது? அதனுடைய பாரம்பரியம் என்ன? சரியான ஞானஸ்நானம் பெறாதவர்களுக்கு மீண்டும் அப்போஸ்தலனான வேதத்திலே மீண்டும் ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு 3 காரியங்கள். அது என்னென்ன 3 காரியங்கள்? ஞானஸ்நானம் யாரிடத்திலே எங்கே எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிய வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இல்ல அதனுடைய ஆலோசனை முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஞானஸ்நானம் பெற்று 10 வருடம் 20 வருடம் ஆயிருக்கலாம், ஒரு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்து விட்டால் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கும் ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளாதவர்களுக்கும் இந்த கேள்விகள் மிக பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்ளாதவங்க எடுத்தீங்கன்னா இந்த செய்திக்கு அப்புறமாக நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக உங்களை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது உங்க வாழ்க்கை வெற்றுள்ள வாழ்க்கையாக, வெளிச்சம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறும் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆமென். புரிஞ்ச ஒரு நிமிஷம் ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஆமென். உற்சாகமாக சொல்ல போக முடியும். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் வந்து பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போய்விடக் கூடாது. ஒரு சமூகத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு நேரமும் நம்ம பலப்படுத்தக்கூடிய நேரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம விளக்கமாக இந்த 17 கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? டக்குனு கரெக்டா விவரத்தினால தெரியும். ஹல்லேலூயா. சரி, ஒரு விவரம் தெரிஞ்சு எடுத்தீங்களோ, விவரம் தெரியாமல் எடுத்தீங்களோ, இன்றைக்கு நாம் விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எதை காட்டுகிறது என்றால், நாம் பார்க்கின்ற பொழுது கிரேக்க மொழியில் ஞானஸ்நானம் என்பது பேப்டிசோ, அதாவது பேப்டிசம் என்று சொல்லப்படுகிறது. கிரேக்க மொழியில அதனுடைய வார்த்தை பேப்டிசோ, ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் பேப்டிசம் என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதாவது தண்ணீர் சொல்லுங்க, அதனுடைய அர்த்தம் சொல்லுங்க. ஆமென். ஆமா, பாருங்க, நான் இங்க வந்து இப்பொழுது மைக்கில் நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். புரியுங்களா? நான் மைக்கில் பேசிக் கொண்டு இருக்கிறேன். என்னை இவர் கார் ஓட்டி கொண்டு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? நீங்க பதில் பேசணும், அப்பதான் போக முடியும். ஹல்லேலூயா, ரெஸ்பான்ஸ். ஹல்லேலூயா. இப்ப நான் வந்து உங்களோட பிரீச் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கார் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கா என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் பேப்டிசம் என்று சொன்னா தண்ணீர் மட்டத்துக்கு கீழே போக வேண்டும். அதான் பேப்டிசம். ஹல்லேலூயா. பேப்டிசம் என்பது தண்ணீர் மட்டத்துக்கு கீழே போவதுதான் பேப்டிசம். நின்று கொண்டு
வைத்திருக்க வேண்டும். ஒன்று விசுவாசிக்க வேண்டும். First we have faith. என்ன வேணும்? விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசுவே கர்த்தர். அவர்தான் என்ன செய்தார்? உண்மையான ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் எதைதான் கையெடுத்து கும்பிட்டேன், ஆனா இப்பொழுது இயேசு ஒருவர் தான் மனிதனுக்காக ரத்தம் சிந்தினவர். சொல்றது புரியுதா? புரிஞ்சா அல்லையா சொல்லுங்க. ஆமென். இயேசு ஒருவர் தான் இந்த பூமிக்கு வந்து பாவம் செய்யாமல் மனிதனுக்காக சொந்த ரத்தத்தை சிந்தி பாவத்தை மீட்டெடுத்தார். ஆமென். அதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக மரித்தார், அதை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக அடக்கம் செய்யப்பட்டார், அதை விசுவாசிக்கிறேன். எனக்காக உயிரோடு இருந்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இது முதல்ல இது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும்னாக்க உங்களுக்கு வந்து நீங்க உங்க பாவத்தை அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது பாவத்தை அறிக்கையிடுவதற்கு முன்பாக கூட நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். அது என்ன மனம் திரும்புறது? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வந்து இந்த மனம் திரும்புவதை பற்றி அனைவரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து பஸ் திரும்பும், சைக்கிள் திரும்பும், கார் திரும்பும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பேசியிருக்கிறோம், பழகிருக்கிறோம். மனம் திரும்புவதுனா என்ன? ஹல்லேலூயா. ஆமென். சொன்னா தானே தெரியுங்களா? ஆமென். ஹல்லேலூயா. மனம் திரும்புவது என்றால் என்னவென்றால், ஹல்லேலூயா, அதாவது மனம் திரும்ப சொல்ல போறேன் வித்தியாசம். ஹல்லேலூயா. அதாவது வித்தியாசம் என்று சொன்னாக்க ஒரு கதை உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னாக்க அது தெளிவாக விளங்கும். புரியுதா உங்களுக்கு? சொல்ல விரும்புகிறீங்களா? இந்த காரியத்தின் மூலமாக, இந்த உவமையின் மூலமாக. ஆமென். அப்படி என்றால் பாருங்க, ஒரு நாள் ஒரு தாயார் தன் வீட்டிலே, ஆமென், தன் வீட்டிலே புறாக்கள் வீட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னாக்க வீட்டு முற்றத்தில் புறாக்கள்லாம் வந்து காலையில் வரும். அந்த புறாக்களுக்கு என்ன செய்வாங்க? அவங்க வந்து தானியங்களை போடுவாங்க. சோளம் மற்ற எல்லாவற்றையும் அவங்க போடுவாங்க. சொல்றது புரியுங்களா? நான் சொல்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதா? கவனிக்க முடியாது இருக்கிறதா? ஆமென். ஒரு நண்பர் எழுந்து போயிட்டாங்க, போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். எழுந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, இருந்தாலும் கவனிங்க. ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தமானவர்கள், நீங்க விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வை காத்துறவங்கள விலையேறப்பட்டவராக, ஹல்லேலூயா, பிரீஷியஸாக ஆண்டவர்களை பார்க்கிறார். ஆமென். இந்த தாயார் ஒவ்வொரு நாளும் காலையில தன் முற்றத்துல ஏன்னா சோளத்தை மற்ற எல்லாம் பயிர் இதெல்லாம் போடுவாங்க. தானியங்களை எதுக்கு போடுவாங்க? புறாக்களுக்கு போடுவாங்க. புறாக்கள் போகும்போது புறாக்கள் வந்து என்ன நன்றாக கொத்தி கொத்தி சாப்பிடும். புறாக்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சிங்கப்பூர்ல புறா இருக்கு, இந்தியாவில புறா இருக்கு, உலகம் கூட ஒரே புறா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த புறாக்கள் அவங்க ஒவ்வொரு நாள் போடும்போது அந்த புறாக்கள் அதிகாலை வந்து கொத்தி சாப்பிடும். அப்ப ஒரு நாள் அப்படி கூட ஒரு காகம் பறந்து வந்தது. என்ன பறந்து வந்தது? நீ சொல்ற கேட்கறதுக்கு சொல்ல ஸ்பீடா போக முடியும், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த காகம் ஸ்பீடா போய் கொண்டிருக்கின்ற பொழுது அது காகம் அப்படி வந்தோட பார்த்தது. இந்த காகம் அங்க என்ன செய்கிறதுனாக்க புறாக்கள் ஏன்னா சோளத்தை கொத்தி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. இந்த காகத்துக்கு 2 நாட்கள் ஏதாவது சாப்பிடல, பட்டினி. காகத்துக்கு என்னது? பட்டினி, பயங்கரமான பசி. ஆனா காகம் பார்க்கிறது புறாக்கள் அங்கே கொத்தி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. இந்த காகத்துக்கோ அது தெரிச்சது. இந்த காகம் என்ன செய்கிறது? என்னடா புறாக்களா கூட சாப்பிடுது, நம்ம காக்காவா இருக்கிறோம். நம்முடைய நிறமோ கருப்பு நிறம், புறாக்கள் நிறமோ என்ன வந்து வெள்ளை நிறமா இருக்கும், சாம்பல் நிறமா இருக்கும், என்ன நிறைய சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதனால இந்த காக்கம் என்ன செய்தது? என்ன அந்த ஊருடைய ஊரத்தினுடைய ஊர்ல வெளியே ஒரு இடத்துல வீட்டுல எல்லா ஊர்ல குப்பைகள் அங்க போடுவாங்க. அந்த குப்பையில வீட்டுல இருக்கக்கூடிய சாம்பல் எல்லாத்தையும் போடுவாங்க. அதனால இந்த காகம் என்ன செய்தது? அந்த ஊருக்கு வெளியே ஊர்ல வெளியே இருக்கக்கூடிய அந்த குப்பையில போய் அந்த சாம்பலை நன்றா பிறண்டது. நல்லா உருண்டு பிறண்டு நன்றாக பிறண்டது. பிறண்டுட்டு இப்போ பார்க்குது ஓரளவுக்கு கலர் என்ன செஞ்சது? மாறிவிட்டது, நிறம் மாறிவிட்டது. நிறம் மாறிவிட்டோடனே ஓரளவுக்கு புறாவை போல இருக்கிறோம் என்று நினைத்து இப்பொழுது காகம் மீண்டும் பறந்து வருகிறது. எது பறந்து வருகிறது? காகம் பறந்து வருகிறது. காகம் பறந்து வந்து இப்பொழுது அந்த புறா கூட்டங்கள்ல மத்தியில போய் அப்படியே அங்க வந்து இறங்குகிறது, உட்காருகிறது. உட்கார்ந்த உடனே இந்த புறாக்கள் எல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டு ஓடி பேசுகிறது. பார்த்தா இந்த அண்ணாச்சி ஏதோ வெளியூர் அண்ணாச்சி மாதிரி தெரியுது, நிறைய மாதிரி இருக்கு, ஆனா வந்து அழகு ஒரு மாதிரி இருக்கு, காலம் ஒரு மாதிரி இருக்குது என்று சொல்லி இந்த புறாக்கள் ஒதுக்கி விட்டது. ஒதுக்கி விட்டு அதுல ஒரு புறா சொல்லி பாவம் ஏதோ வெளியூர் அண்ணாச்சி சாப்பிட்டு போட்டோம். அப்படி யார் சொன்னது? சொல்லுங்க, டாக்டர் சொன்னாங்க. புறா ஆமென் சொன்ன உடனே இந்த காகம் என்ன செய்கிறது? கொத்தி இப்பொழுது இந்த சோளத்தை சாப்பிடுகிறது. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க கொத்தி சாப்பிட்டது இந்த புறாக்களும் சாப்பிட்டது.
ஒரு சிங்கப்பூர் புறாவும் இங்கே எல்லா புறாவும் புறாவும் சத்தம் போடும். ஹல்லேலூயா. இப்பொழுது காகம் கொத்தி சாப்பிடுகிறது, காகத்துக்கும் அது தெரிஞ்சது. ஹல்லேலூயா. காகம் என்ன செய்யறது? சத்தம் போட ஆரம்பிக்குது. காகம் எப்படி சத்தம் போடும்? நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஹல்லேலூயா. ஐயா, ஒரு மனம் திரும்புற ஒரு விசுவாசினுடைய குரலிலே வித்தியாசம் இருக்கும். ஐயா, ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தால் அவருடைய குரல் வித்தியாசம், அவிசுவாசி என்றால் அவருடைய குரல் வித்தியாசம். புரிஞ்சாலே ஒரு ஐயத்துக்கு. ஹல்லேலூயா. அத மனம் திரும்புதல் என்றால் குரலிலே வித்தியாசம். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது அந்த தாயார் என்ன செய்யறாங்க? எல்லாம் வந்து தானியம் தீர்ந்து போச்சு. வீட்டுக்குள்ள போறாங்க, தானியத்தை கொண்டு வராங்க, தானியத்தை தூக்கி அப்படி போடுறாங்க. தானியத்தை தூக்கி போட்ட உடனே இந்த புறாக்களும் போய் அப்படியே சாப்பிடுங்க. புறா எப்படி போகுது? அது எப்படியோ போகுதா? அது காட்டு சொல்லணும். புறா எப்படி போகும்? தவி தவி புறா எப்படி போய் அந்த என்ன செய்கிறது? அந்த தானியத்தை சாப்பிடுகிறது. இப்ப காகமும் போய் அந்த தானியத்தை சாப்பிட விரும்புகிறது. ஹல்லேலூயா. புறா எப்படி போகுது? காகம் எப்படி போகுது? தவி தவி போகுது. ஆமென். இந்த புறாக்களும் என்ன அப்படி இப்படி போய் சாப்பிடுகிறது. ஹல்லேலூயா. ஐயா, ஒரு மனம் திரும்பின விசுவாசியுடைய நடையில வித்தியாசம். தெருவுல நடந்தா கோடி கோடி நடப்பான், திரும்பி நடப்பான், அங்க இங்க வந்து நடப்பான். இயேசுவின் பிள்ளையார் மாறிட்டானோ ஸ்ட்ரைட்டா நடப்பான். ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சா கையை தட்டி. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜீவனுள்ள வல்லமை வார்த்தை கேட்க ஏற்றுமைக்கு வாங்க ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி வருகிற பொழுது அந்த நடையில பார்க்கிற பொழுது என்ன இருக்கு? வித்தியாசம். ஹல்லேலூயா. எதுல வித்தியாசம் இருக்கு? நடையில வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற தாயார் என்ன பண்றாங்க? எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்ப தாயார் வீட்டுக்குள்ள போறாங்க. தாயார் வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போய் அங்க மூளையில செத்து கிடந்த ஒரு எலி எடுத்துட்டு வராங்க. எலியை எடுத்து வந்து இப்ப தெருவில் அப்படி போடுறாங்க. தெருவில் போட்ட உடனே இந்த புறா எல்லாம் பயந்து ஒதுக்கி இருக்குது. ஆமென். இந்த காக்கா பாக்குது, ஆகா நமக்கு பிடிச்ச நல்லா எண்ணி சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த செத்த எலிய கொத்தி அப்படியே படுத்து விட்டது. ஐயா, ஒரு விசுவாசிக்கு எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதை குடிக்கணும், எதை குடிக்க கூடாது ஒரு விசுவாசி தெரிஞ்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் என்றால் வித்தியாசம் என்று அர்த்தம். ஆமென். புரியுதா? மனம் திரும்புதல் என்னது? வித்தியாசம். ஆமென். ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். என் பழைய வாழ்க்கைக்கு நிம்மதியை கொடுக்கல, பழைய வாழ்க்கை பிரச்சனை, அதுவே பழைய வாழ்க்கை போராட்டம், பழைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்கள், நான் மனம் திரும்பினேன். ஹல்லேலூயா. மனம் திரும்பி வருகின்ற பொழுது அந்த இயேசு உங்களை கரம் பிடித்து வெற்றுக்கொள்ள நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக பாவ அறிக்கை. ஹல்லேலூயா. உங்க பாவம் இயேசு என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒருவரே இயேசு. ஹல்லேலூயா. உங்க பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் யாரு? இயேசு. ஆமென். உங்க பாவ அறிக்கை யாருக்கு சொல்லணும்? ஆமென். உங்க பாவ அறிக்கை பாஸ்டர்ட்டியோ ரெவரண்ட்டியோ பிஷப்ட்டியோ அல்ல. உங்க பாவத்துக்காக ரத்தம் சிந்தினது இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. இயேசு விடப்பட்ட பாவத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. அவர்தான் உனக்காக ரத்தம் சிந்தினார். ஆமென். இயேசு எடுத்தபடி பாவங்களை எல்லாம் கழுவ மாட்டவர், என் பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்க மாட்டவர், என் கரதறியாதவனாக இருந்தோம் சொல்லுகின்ற பொழுது இயேசு உங்களை கரதறியாதவனாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஞானஸ்நானம் என்றால் இந்த 17 கேள்விகளுக்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி இன்னும் புரியாத காரியங்கள் இருந்தால் பின்னால் அதை விளக்கி உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்ன சொன்னீங்க? ஒன்றாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசிக்க. இரண்டாவது என்ன செய்யணும்? மனம் திரும்ப. ஹல்லேலூயா. உன்னை யாரை விசுவாசிக்கணும்? ஆமென். கண்டதெல்லாம் நான் கும்பிட்டேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. இயேசு ஒருவரே தெய்வம், அவரே ஜீவனுள்ள தேவன். இயேசு அவரை தான் நினைச்சேன் கும்பிடு. ஹல்லேலூயா. அவரை தான் வணங்க உங்க உள்ளத்தில் விசுவாசிக்கணும். ஆமென். இரண்டாவதாக என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. முன்ன என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டதெல்லாம் பாடி இருப்பீங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்ப விசுவாசி ஆண்டவர் ஒருவர் ஒற்றே பாடிடும். முன்னால பீடி ஊதிருப்ப, ஆனா மனம் திரும்ப அப்புறம் பாடித்தான் மகளும் இயேசு பாட்ட மட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தாக உங்க பாவங்களை ஆண்டவர் தெரிசணும், அறிக்கையிடணும். இயேசு ஒருவர் தான் உங்களுக்கு பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினவர். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை நான் வந்து
சொன்னார்கள். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாவத்தில் நீ மோதி எழுந்து பறக்க முடியாதபடி எழுந்து நிமிர்ந்து நடக்க முடியாது இருந்தால் இயேசுவின் ரத்தம் உன்னை கரகரையற்றவனாக கழுவி மீண்டும் உன்னதத்தை நோக்கி பறக்க. அல்லேலூயா. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஐயா, என் பாவத்துக்காக நீர் வருத்தி என்று சொல்லுகின்ற பொழுது இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை மனசாட்சி பாவத்தை கூட இயேசு ரத்தம் மன்னிக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு ரத்தத்தாலே நீ கழுவப்பட வேண்டும். அப்படி கழுவப்படுகின்ற பொழுது நீ என்ன ஞானஸ்நானத்துக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானஸ்நானம் என்றால் தண்ணீர் மட்டத்துக்கு கீழாக. ஆமென். நாங்க மைக்கில் பேசிட்டு இருக்கும்போது இங்க பாஸ்டர் வண்டி ஓட்டிட்டு இருக்காருன்னா என்னாச்சு? ரீல் விடுறதுன்னு அர்த்தம். நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? மைக்கில் பேசிட்டு இருக்கேன். என்ன போய் வண்டி ஓட்டிருக்க சொல்ல முடியாதுல்ல. அப்ப ஞானஸ்நானம்னா தண்ணிக்கு கீழே போடுங்க. அந்த பேரே ஞானஸ்நானம் என்னது? இம்மேர்ஸ். தண்ணிக்குள்ள போகணும். சாயப்பட்டல அமுக்கிறான் பாருங்க, அது பேர் தான் மூழ்கி வைக்கிறது. தண்ணிக்குள்ளே போறது இம்மேர்ஸ். அது பேர் ஞானஸ்நானம், இம்மேர்ஸ் பேப்டிசம். ஹல்லேலூயா. வேதத்துல எங்கேயோ குழந்தை ஞானஸ்நானத்தை பத்தி வேதம் சொல்லவே இல்லை. வேதம் எது சொல்லுது அதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. குழந்தை ஞானஸ்நானத்தை பற்றி வேதத்தில் எங்கே சொல்லப்படல. குழந்தை எது கொண்டு வராங்க? குழந்தை கொண்டு வந்து கிறிஸ்துக்குள்ளாக திடப்படுத்தி பிறந்தவர்களை கொண்டு வந்து அதை என்ன செய்றாங்க? எந்த வியாதியும் தாக்காதபடி கிறிஸ்துவுக்குள் இந்த பிள்ளை வளர வேண்டும் என்பதற்காகத்தான் குழந்தை பிரதிஷ்டை. என்ன வந்து பேபிக் எஜுகேஷன். ஹல்லேலூயா. புரியுது? எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் வந்து புதிய ஏற்பாட்டிலே 80 முறை வருகிறது. ஹல்லேலூயா. 80 முறை. புதிய ஏற்பாட்டிலே 80 டைம்ஸ் பேப்டிசத்தை குறித்து வருகிறது. ஹல்லேலூயா. பைபிள்ல 7 ஞானஸ்நானம் இருக்குது. 7 விதமான ஞானஸ்நானம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப்படுது பைபிள்ல பேப்டிசத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் 80 டைம்ஸ், அதுல 78 டைம்ஸ் வந்து மூழ்குதல் இம்மேர்ஸை குறித்து சொல்லப்படுகிறது. நியூ டெஸ்டமென்ட்ல 78 டைம்ஸ் இம்மேர்ஸ் மூழ்குதலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சரிங்க. இப்ப வந்து அப்ப இந்த மூழ்கி கொடுப்பதுதான் ஞானஸ்நானம் பேர். அப்ப நின்னுட்டு கொடுக்கறதுக்கு வேற பேர். அது குழந்தை பிரதிஷ்டை சொல்லலாம், குழந்தை திடப்படுத்துவது என்று நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம், ஞானஸ்நானம் என்பதுனா அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். வேதவசனத்தை எடுத்துக்கொண்டு படிப்போம். கலாத்தியர் 2:20. Galatians chapter 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பேற்றிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பேற்றிருக்கிறார். ஆமென். பாருங்க, வேதவசனம் சொல்கிறது கிறிஸ்துவோடு கூட. மீண்டும் படிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பேற்றிருக்கிறேன். ஆயிரம் பேற்றிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பேற்றிருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மானசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அப்ப ஞானஸ்நானம் என்பது என்னன்னாக்கா கிறிஸ்துவோடு கூட நம்ம செய்யணும். வந்து மன்னிக்கப்பட்டிருக்கோம், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நின்றுட்டு இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? படுத்தா தான் அந்த அடக்கம் செய்ய முடியும். நின்றுட்டு இருக்கிற அடக்கம் செய்ய முடியாது இல்லை. அப்ப ஞானஸ்நானம் எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டாரோ, எப்படி உயிரோடு எழும்பினாரோ, அதே போல நம்ம ஞானஸ்நானத்துல நம்ம பழைய மனுஷனை நம்ம என்ன செய்யணும்? அடக்கம் செய்யப்படணும். ஆமென். புரியுங்களா? ஒரு ஆள் செய்யப்பட்டா வீட்டில் வச்சுக்க முடியுமா? ஆமென். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது 2 கொரிந்தியர் 5:17 படி ஒருவன் கிறிஸ்து பாருங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிஷ்யனாக இருக்கிறான். ஆமென். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே புதிய சிஷ்யனாக செய்றீங்க. விசுவாசித்து மனம் திருப்பாக இருக்க செய்கின்ற பொழுது நீங்க புதிய சிஷ்டியாக செய்றீங்க, மாறுவீங்க. புதிய சிஷ்டியா பழைய மனுஷன் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். பழைய ஆளா இருக்க கூட, பழைய மூர்க்கமான ஆளு, பழைய குடிகாரன், பழைய சண்டைக்காரா இருக்க கூட. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப புதிய மனுஷன் மாறணும். பழைய மனுஷன் என்ன செய்யணும்? அடக்கம் செய்யப்படணும். அதனாலதான் தண்ணிக்குள்ள போய் உள்ள அமுக்கும் போது பழைய மனுஷன் என்ன செய்யறான்? உள்ள போயிடறான். எழுந்த உடனே இயேசுவோட புதிய மனுஷனா மாறுறீங்க.
ஹalleluya. அதான் வந்து ஞானஸ்நானம். ஆமென். ஞானஸ்நானம் என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்த அது ஒரு இதா இருக்கு. அடிப்படை கட்டளையாக உடன்படிக்கையாக அறிக்கையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 4 பார்க்கின்ற பொழுது மார்க் 1:4 ஞானஸ்நானம் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்தது நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவம் மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவங்க யோவான் வந்து மனம் திரும்புதலை குறித்து வேற வந்து ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்ப வேண்டும். ஞானஸ்நானம் என்பது மனம் திரும்ப வேண்டும். அது ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இரண்டாவதாக அது ஒரு கட்டளையாக இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் 2:38 பக்கம் 163 அப்போஸ்தலர் 2:38 அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாருங்க, இது நமக்கு கட்டளையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக மார்க் 16:16 மார்க் 16:16 பாருங்க, விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவான். அதாவது ஞானஸ்நானத்துக்குள்ள படிகள். அடுத்ததாக அது ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது என்று 1 பேதுரு 3:21 பார்க்கிறோம். 1 பேதுரு 3:21 1 Peter chapter 3 verse 21 ஞானஸ்நானம் இதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். அப்ப ஞானஸ்நானம் என்பது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னாக்க ஞானஸ்நானம் வேதத்திலே நாம் எடுக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் எடுக்கின்ற பொழுதுதான் புதிய சிருஷ்டியாக மாறுகிறார். ஆண்டவருக்குள்ள ஒரு புதிய மனுஷனாக மாறுகிறார். பழைய மனிதனை செய்கிறான், களையப்படுகிறான். ஹல்லேலூயா. சரி, ஞானஸ்நானம் எப்போது எடுக்க வேண்டும்? ஞானஸ்நானம் எப்போது எடுக்கணும்னாக்க பாருங்க, வேதவசனம் சொல்கிறது. ஏன்னாக்க பார்த்தோம், ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். சிறு பிள்ளைக்கு வந்து அந்த பிள்ளைக்கு விசுவாசம் இருக்குமா? சிறு பிள்ளைக்கு இருக்குமா விசுவாசம்? சொல்லுங்க. அவ சிறு பிள்ளைக்கு போய் ஞானஸ்நானம் கொடுத்தா அந்த பிள்ளை விசுவாசமே இல்லை, தெரியாது. சொல்ல முடியாது. அதுக்கு என்ன செய்யுது? தெரியாது. அப்ப விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றதா ரட்சிக்கப்படுகிறான். ஆமென். அந்த பிள்ளை சிறு பிள்ளைக்கு நல்லது கெட்டது தெரியும். பாவம் இது தெரியுமா? பாவம் இல்லாதது தெரியாது. ஞானஸ்நானமே ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் பண்றதா ஞானஸ்நானம். ஞானம் எப்பொழுது வரும்? ஒரு சரியான வயதுல வரும். சரியான வயது வந்தவள ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். இல்ல, சரியான வயது வந்தாலும் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்க வேண்டும். அதான் முக்கியம். ஆமென். சரியான வயது வந்தவள எல்லாமே ரட்சிக்கலாம். சரியா வயது வந்தவன் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள முடியும். ஞானஸ்நானத்தில் அர்த்தம் இருக்கு. ஞானம் வந்த அப்புறம் நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இயேசு கிறிஸ்து ஏன் வந்து அவர் தண்ணீர் தெளிப்பு இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி ஞானஸ்நானம் எடுத்தாங்கன்னா அப்போஸ்தலர் 3:23 யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தா தண்ணீர் விழுந்த இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்தா இயேசு அங்க போய் ஞானஸ்நானம் எடுத்தார். தண்ணி அதிகமா இருக்கு, அந்த உள்ள போயிட்டு தெளிச்சு யாராவது ஞானஸ்நானம் கொடுப்பாங்களா? சொல்லுங்க பிரதர். ஆமென். இயேசுவே ஆளு இடத்துல போய் என்ன செஞ்சாரு? ஞானஸ்நானம் எடுத்தார். அப்படி என்ன ஞானஸ்நானம்? முழுக்க ஞானஸ்நானம். ஹல்லேலூயா. அப்ப வேதத்துல இயேசு பாவம் அறியாதவர். அவரே ஞானஸ்நானம் எடுத்தார்னா எதற்கு எடுத்திருக்காருன்னா 1 பேதுரு 2:21 அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்து விட்டு போயிருக்காரு. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாடலாக அவர் ஞானஸ்நானம் எடுத்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யிருக்காரு? பாவம் அறியாதவரே ஞானஸ்நானம் எடுத்தாருனாக்க நம்ம எடுக்கணும். ஹல்லேலூயா. அதுல விவாதம் பண்ணக்கூடாது. ஞானஸ்நானம்
எடுத்தாங்க பரலோகம் போக முடியுமா? அப்படி பண்ணக்கூடாது. அனைவரும் நினைப்பாங்க. ஏன்னா இந்த இயேசுவோட கல் அந்த சிலுவையில் தொங்கினது எத்தனை பேர்? 3 பேரா? 2 பேர். ஆமென். இடது பக்கம் ஒரு கல்லு, வலது பக்கம் ஒரு கல்லு. ஆமென். இந்த 2 கல்லோட இயேசுவோட என்ன செஞ்சாங்க? சொல்லுங்க ஐயா. சிலுவையை தொங்கிக் கொண்டிருந்தாங்க. அப்ப இன்னொரு கல்லை ஞானசாரம் எடுத்தா இயேசுவோட கூட என்ன செஞ்சான்? ஞானசாரம் எடுக்க போயிட்டான்ல. அதில் அவன் எடுத்தான், நான் எடுக்குவா அப்படி அப்படியே விவாதம் பண்ணுவான். ஆமென். அவன் இன்னொருத்த கேட்டான் பாருங்க, இயேசுவோடு கூட என்ன இன்னொரு கல்லு ஞானசாரம் எடுத்தானா அவன் இயேசுவோட என்ன செய்தான்? பரலோகம் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். ஆமென். ஆனா அவன் ஒரு கல்ல, நீ ஒரு கல்லனா? இந்த கேள்வி எடுத்து ஒரு கல்லனா? அவன் இயேசுவோடு என்ன செஞ்சான்? இயேசுவிட்ட கேட்ட உடனே பரதீசுக்கு சென்றான். பரலோகம் வேற, பரதீசு வேற. பரலோகம் வேற, பரதீசு 3ஆம் வானம். பவுல் 3ஆம் வானம் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. என்ன காலையில் ஒரு 2 மணி நேரம் சபையில பேசிட்டு வந்திருக்கேன். அதனால தொண்டை தான் ஆயிடுச்சு எனக்கு. ஹல்லேலூயா. சோதனைகளை எப்படி மேற்கொள்வதற்கான பேசிட்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. சபை மக்கள் வாழ்க்கையில சோதனைகளை நீ எப்படி மேற்கொள்ளலாம்? ஆமென். சோதனை விழுந்து விடக்கூடாது. ஆமென். ஏன் சோதனையில முதல் விழுந்தார் யாரு? ஏவாள் விழுந்தா. ஏன் விழுந்தா? ஏவாள் தூரமா போயிட்டா. எந்த தூரமா போயிட்டா? புருஷனை விட்டு கடவுளை விட்டு தூரமா போனதுனாலதான் பாவத்தில் விழுந்தா. யார் விழுந்தா? ஆமென். நீ ஏன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றோம் அது சொல்றோம், இங்க வராம தூரத்துல இருந்தா பாவத்தில் விழுந்துருவேன். அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், பிரேயருக்கு வாங்குறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்தீங்கன்னாக்க தண்ணீர் மிகுந்த இடத்துல இயேசு என்ன செய்தாரு? ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் யார் இடத்துல எடுக்கணும்? எங்க எடுக்கணும்னா உங்களுடைய ஆவிக்குரிய நலனில் கரிசனை உள்ள போதகர் இடத்துல, ஊழியர் இடத்துல, உங்களுக்காக ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்கிற அந்த சபையில அந்த ஊழியர் இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். கேள்விக்கு புரிஞ்சுச்சா? ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? நான் அந்த பிறகு இயேசு விசுவாசிக்கும் பொழுது ஞானஸ்நானம் எடுக்கணும். வயசு வந்துருச்சு போயிடக்கூடாது. இயேசு சொந்த ரட்சகராக ஏற்று ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். இரண்டாவதாக அடுத்த பார்க்கும்போது எப்படி யாற்று எடுக்கணும்? ஞானஸ்நானம் போதகர் இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்துல நீங்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் என்ன செய்யாது? ஞானஸ்நானம் அவன் ரட்சிக்காது. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த குழந்தை ஞானஸ்நானம் இப்பொழுது வந்தது. ஒருவேளை ஆர்சி ரோமன் கத்தோலிக்கல சிறு பிள்ளைகளை எடுத்திருப்பீங்க. யாராவது ரோமன் கத்தோலிக்கல வந்திருக்கீங்களா? சிறு பிள்ளைகளை ஞானஸ்நானம் கொடுத்து சொல்லியிருப்பாங்களே. சும்மா தெரியும் சொல்லி இன்னைக்கு கேள்வி பதில் கேள்வி தெரிஞ்சுக்கிறேன். ஆமென். பரவாயில்ல. பாத்தீங்களா? சிறு பிள்ளைகளை எடுத்திருக்கோம், நமக்கு தெரியல. போகுது சத்தியம் தெரியாதனால தானே. சத்தியம் தெரியும், சத்தியம் உங்களை விடுதலை. ஆமென். அப்ப இந்த சிறு பிள்ளை ஞானஸ்நானம் எப்பொழுது வந்துச்சுனாக்க பாத்தீங்கன்னாக்க கிபி 3ஆம் நூற்றாண்டிலே, புரியுங்களா? 300வது ஆண்டு தான் கிபி 3ஆம் நூற்றாண்டு 300வது ஆண்டிலே ரோம ராஜ்யத்தை அரசந்திரி கான்ஸ்டன்டைன், அவர் பேர் என்ன பேரு? கான்ஸ்டன்டைன். இந்த ரோம பேரரசர், அவர் எம்பரர், சக்கரவர்த்தி. ஆனா ரோம ராஜ்யம் தான் உலகம் முழுவதும் பரவி இருந்தது. புரியுமா? அப்ப இஸ்ரேல் தேசத்தையும் அரசாண்டது யாரு? கான்ஸ்டன்டைன், ரோம சக்கரவர்த்தி. ஐயா நான் சொல்றது புரியுதா? எதை குறித்து நான் சொல்றேன்? ஐயா கவனிச்சுட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அந்தோனிக்கு புரியுதுல? ஆமென். 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 ஹல்லேலூயா. அப்ப இந்த கான்ஸ்டன்டைனுடைய அம்மா ஹெலினா, அந்த அம்மா பேர் என்ன பேரு? ஹெலினா. அவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு டூருக்கு போனாங்க. போன இடத்துல பேரரசு அம்மா வந்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் கூட்டி இடத்தை காமிக்கும் போது இயேசு பிறந்த இடம், இயேசு மரித்த இடத்தை காமிச்சாங்க. ஆமென். காமிச்ச போது இயேசுவை சொந்த ரட்சகராக அந்த ஹெலினா இஸ்ரேல் தேசத்தில் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டு அங்கே பல இடங்களிலே இயேசுவுக்காக ஆலயங்களை நிறுவனாங்க. இஸ்ரேல் நிறுவிட்டு மீண்டும் இத்தாலி ரோமாபுரிக்கு வந்து தன் மகனிடத்தில் கான்ஸ்டன்டைன் சொன்னாங்க, டே மகனே, இயேசு ஒரு உண்மையான தெய்வம் ஐயா, பூமிக்கு வந்திருக்கிறாரு என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள் என்று சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சானாக்கா, இயேசு ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்றேன், ஆனா அவரை ரட்சகரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
சொல்லிட்டு அவர் ஒரு கடவுளான செஞ்சார், ஏற்றுக்கொண்டார். யாரு? கான்ஸ்டன்டைன். ஆமென். உடனே வந்து சில நாட்களுக்கு அப்புறம் அவனுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் ஒரு பெரிய யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்துல அவன் தோல்வி விட வேண்டிய சூழ்நிலை. அவன் என்ன சொன்னான்? இயேசுவே, இந்த யுத்தத்துல நான் தோல்வி விட வேண்டி இருக்கிறேன். இந்த யுத்தத்திலே நீர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தால் நீர்தான் மெய்யான தெய்வம் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்படுவேன். அது மட்டுமல்ல, நீர் மெய்யான தெய்வம் என்பதை எனக்கு நீர் அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். அவர் என்னத்தை கேட்டாரு? ரெண்டாவது கேட்டாரு. ஒன்று வெற்றி தரணும், இரண்டாவது சொல்லுங்க என்ன சொல்றாரு? அடையாளத்தை காண்பிக்கணும். யுத்தம் வந்தது. யுத்தத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த யுத்தத்திலே இந்த கான்ஸ்டன்டைன் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே வானத்திலிருந்து ஒரு பெரிய சிலுவை, அந்த சிலுவையை காட்சி அதில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை கண்ட உடனே அந்த நிமிடத்தில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ரோமர் ராஜ்யம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டத்தை போட்டு எல்லா ஜனங்களை கூட்டுவாங்க கிரவுண்டுக்கு சொல்லி பெரிய மைதானத்திற்கு அவருடைய ராஜ்யத்தில் இருக்க மக்களை எல்லாம் கொண்டு வர சொல்லி எல்லா மக்களுக்கும் ஞானஸ்நானம் என்ன செய்யுது? உடனே அவர் சொன்னாரு, ரோம போர் சேவகத்துல எல்லாருமே தண்ணி தெளிச்சு எல்லாரையும் ஞானஸ்நானம் கொடுத்துறியா சொல்லிட்டு எல்லாரையும் மத மாற்றத்துக்குள்ள மாற்றிட்டாரு. மாற்றம் மட்டுமல்ல, பண்டிகை கேட்டாங்க. சூரியனை உடம்போ சந்திர உடம்பு ஒரு பண்டிகை கேட்கிற இந்த ஒரு தேதி வச்சுக்கோ, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் கொண்டாடிக்கும். ஹல்லேலூயா. இப்படிதான் பண்டிகையும் குழந்தை தெளிப்பு ஞானஸ்நானத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். யார் அறிமுகப்படுத்தினது? கான்ஸ்டன்டைன் அறிமுகப்படுத்தினார். அப்படியாக ரோம ராஜ்யத்திலே வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்து தெர்த்துலியன் என்பவர் எதிர்த்தாரு. அதுக்கப்புறமாக 16ஆம் நூற்றாண்டிலே என மார்ச்சின் இதை எழுப்பினாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் வெஸ்லி, அப்புறமாக அநேக புரட்சியாளர் மக்கள் வந்து வேதத்தை படித்து பார்த்து குழந்தை ஞானஸ்நானம் வேதத்தில் சொல்லப்படவில்லை, தெளிப்பு ஞானஸ்நானம் தான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் இப்படிதான் எடுத்திருக்கிறாரு, அப்போஸ்தலர் இப்படிதான் ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறாங்க, பிலிப்பு இப்படிதான் கண்டகர் மந்திக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான்னு சொல்லி தெளிப்பு ஞானஸ்நானத்தை ஆதித்யம் சபை நிறுத்து முழுக்க ஞானஸ்நானத்தை வேதத்தின் வழியாக பூமியிலே சபைக்கு கொண்டு வந்தார்கள். சந்தேகம் புரிஞ்சிருச்சா? கேள்வி புரிஞ்சிருச்சா? ஹல்லேலூயா. அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்க வேணும்னா அவர் பிள்ளையாக மாறி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னாக்க நீங்க விசுவாசித்து என மனம் திரும்பி பாவரிக்கை செய்து இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க வந்துடுறீங்க. இயேசு இந்த குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சுறீங்க? வந்துடுறீங்க. ஹல்லேலூயா. அதான் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்ப வந்து யோவான் 3 பார்க்கின்ற பொழுது ஒருவர் ஜலத்தினால் ஆவியினால் பெறவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும். ஆமென். நரகம் இருக்கு, பரலோக மோட்சம் இருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஞானஸ்நானம் எடுக்கின்ற பொழுது எங்க வர்றீங்க? பரலோகத்துக்கு வர்றீங்க. இல்லாட்டி காலகாலமா இங்க இருக்கணும், நரகத்துக்குள்ள இருக்கும். இப்ப இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வந்தீங்க. சிங்கப்பூர் வருவதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல பாஸ்போர்ட். என்ன வேணும்? பாஸ்போர்ட். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரலோகத்துக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குது. ஆமென். ஹெவனுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடைக்குது. எத்தனை பேருக்கு அந்த பாஸ்போர்ட் இன்னைக்கு வேணும்? ஹல்லேலூயா. பரலோகம் போவதற்கு ஞானஸ்நானம் என்ற பாஸ்போர்ட் எத்தனை பேருக்கு எடுக்காதவங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த பாஸ்போர்ட் வேணும்? ஒருத்தருக்கு வேணாமா? ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நம்ம இயேசுக்குள்ள வருகின்ற பொழுது அவருக்குள்ள வரும்போது ஞானஸ்நானம் நமக்கு என்ன இருக்கிறது? அவசியமாக இருக்கிறது. அப்ப ஜலத்துல பிறகும். இரண்டாவது ஆவியில பிறகும். ஆமென். ஆவியில பிறக்கிறதா பரிசுத்த ஆவியான பெற்றாதான் ஆவிக்குரிய கண்களை காண்பித்து அதான் ஸ்பிரிச்சுவல் growth. ஃபர்ஸ்ட் இனிஷியல் என்னது? வாட்டர் பேப்டிசம். ஹல்லேலூயா. செகண்ட் என்னது? ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஃபயர் பேப்டிசம். ஹல்லேலூயா. இந்த ஆவியான பேப்டிசம் வரதா ஏதோ ஆவிக்குரிய வளர்ச்சி. பாஸ்டர் உங்களுக்கு சொன்னாங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். அப்ப முதல் படி ஞானஸ்நானம் கீழ்ப்படி. முதல் படி என்னது? மேற்படி முன்ன என்ன படி? கீழ்ப்படி. அதான் ஞானஸ்நானம். மேல போன முதல்ல கீழ்ப்படி ஞானஸ்நானம் எடு. அப்புறம் மேல போறதுக்கு என்ன செய்யணும்? ஸ்பிரிச்சுவல் growth என்ன வேணும்? ஆமென். ஒரு செடியை வைக்கணும். வளரணும்னா செடியை வெட்டிடுங்க. செடி வளரணும். மாடு வளர்த்துரும். மாட்டுக்குள் மாடு மாடு வளரலாம். மாட்டை கசாப்பு கடைக்கு அனுப்பிடும். ஆடு வளர்க்கணும். குட்டி போடலாம். கசாப்பு கடைக்கு போயிடுது. செடியா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் வளரணும். நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டா அதோட நிற்கக்கூடாது. நீ வளரணும். வளர ஆவிக்குரிய வாழ்க்கை வளர வேண்டும். வளரக்கூடிய கனியாக நம்ம கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால ஞானஸ்நானம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில
வாழ்க்கைக்கு முதல் படி கீழ்ப்படி. கீழ்ப்படியில ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும் உங்க வாழ்க்கையே மாறும். இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளாக நீங்க வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். என்னுடைய நேரம் என முடிய வைக்க சொன்னனால ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எந்த ஊர்ல? காஞ்சிபுரம் மாவட்டத்தில். ஐயா புரியுதா? எந்த மாவட்டம் சொல்லுங்க சார்? காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருந்தார். சுப்பிரமணியத்துக்கு 2 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். அருமையான ஒரு மனைவி. அருமையான ஒரு மனைவி. நல்ல குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவர் மாமனார் இருந்து போயிட்டாரு. மாமியார் மட்டும் இருந்தாங்க. தன் குடும்பத்தோடு வளர்ந்து கொண்டிருந்தாங்க. மாமியார் சில காரியங்கள்னாலே துன்மார்க்கமாக ஜீவித்தனாலே அந்த காரியங்கள் அவருடைய மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் வேலைக்கு சென்று விட்டு திடீரென்று வீட்டுக்கு வந்தார். வந்தவன் வீட்டிலே வீடு அடைத்திருந்தது. வீடு அடைத்திருந்தது. தான் உள்ள தர்ம போட்டிருந்தது. வெளியே செருப்பு கடந்தது. என்ன என்று பார்த்தா தன்னுடைய மாமியார் இன்னொரு ஆளர் கூட உள்ள சில காரியங்களை செய்து கொண்டிருந்தார். உடனே கதவை உடைத்து வீட்டுக்குள்ள சென்றவர் அருவாளை எடுத்தாரு, கத்தி எடுத்தாரு. மாமியார் தலையை ஒரு சீவு சீவினாரு. தலையை பிடிச்சிட்டு சில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண் அடைந்தார். யாரு? சுப்பிரமணி. யார் போனது? அவன் சுப்பிரமணி போனவர். அப்படி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் சிறையில் அடைத்து அவருக்கு மரண தண்டனை என்று சொல்லி சிறையில் அடைத்து விட்டார்கள். அருமையான 2 பிள்ளைகள், சிறிய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள். அவர் நல்ல ஒரு அருமையான குடும்பத்தை நடத்தக்கூடியவர். அந்த சின்ன ஒரு நேரத்தில் அந்த சாத்தம் கொடுத்த அந்த டெம்ப்டேஷன், அந்த டெஸ்ட், அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டதுனால உலகாரமாக மாறிட்டார். சிறைச்சாலைக்கு சென்றார். அவருக்கு மரண தண்டனை விதித்து விட்டார்கள் சுப்பிரமணியன். ஏன்னா இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். ஏன்னா அவருக்காக மரண தண்டனை தேதியும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவருக்காக ஜனாதிபதி ஒரு மனைவி மனு போட்டாங்க. என் கணவர் தப்பிக்க வேண்டும், மரண தூக்கு தண்டனை இருக்குது என்று மனு போட்ட பொழுது பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரிசல்ட் இல்லை. ஆனால் அவருக்கு தூக்கு தண்டனை தேதியும் பிரிக்கப்பட்டு விட்டது. தேதி வந்து விட்டது. நாளைக்கு காலையில் அவர் தூக்கு தண்டனை 1 மணிக்கு போட வேண்டும். அந்த இரவு வேளையில அவர் அந்த சிறைச்சாலையில் இருந்து கதறி கொண்டிருக்கிறார். ஐயா அருமையான எனக்கு 2 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? ஐயா 2 பிள்ளைகள் கடலில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. சாதா உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலைமையில நான் கொலைகாரமாக மாறினதுனால ஐயோ என் குடும்பம் நடுத்தரில் என் பிள்ளைகள் கண்டு என்ன மனைவி அருமையாக நேசித்தவருடைய கதிகள் தான் என்று கலந்த பொழுது ஏதாவது உண்மையான தெய்வம் என்னை விடுவிக்காதா? இயேசு என்ற ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி ஒரு இயேசு என்றால் அவர் என்னை விடுவிக்க மாட்டார் என்று கதறிய பொழுது அந்த சிறைச்சாலை கம்பிக்குள்ளே அந்த இரவு நடுகிறவரை 1 மணிக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. வெளிச்சம் வந்து இயேசு வந்தார். மகனே சுப்பிரமணி, நீ மறிக்க மாட்டாய் என்று சொல்லிவிட்டு அந்த வெளிச்சம் மறைந்து விட்டது. உடனே உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. காலை 5 மணி ஆகிறது. சிறைச்சாலை மாணவர்கள் வருகிறார்கள். அவரை விலகிட்டு அவரை அழைத்துக் கொண்டு அவர்களை தூக்கு தண்டனைக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அழைத்துக் கொண்டு செல்கின்ற பொழுது அங்கே தூக்கு மேடையில் போய் நிப்பாட்டுகிறார்கள். நிப்பாட்டுகின்ற பொழுது அங்கே இருந்து என்ன வந்து சிறையினுடைய சூப்பர் ஓடி வருகிறார். ஐயா நிப்பாட்டுங்கள், சுப்பிரமணிய தூக்கில் போடாதீர்கள், ஜனாதிபதி கருணை மனு கொடுத்தார். ஹல்லேலூயா. சொன்ன உடனே தூக்கு தண்டனையிலிருந்து அவருக்கு ஆயுள் தண்டனையாக மாற்றினார்கள். இந்த சிறைச்சாலையிலே இருந்த ஒரு இயேசுவை மரணத்திலிருந்து நீக்கி விட்டார் என்று சொன்ன உடனே அவர் நல்ல மனிதனாக மாறினார். 1 வருடம் 2 வருடம் அவர் நடத்தை பார்த்து அவர் சூப்பர்வைசராக போட்டாங்க. 50 கைதிகளுக்கு நல்ல ஒரு டெவலப் ஆன உடனே ஒரு 5-6 வருடத்தில் ஆயுள் தண்டனை 10 வருஷமா குறைச்சாங்க. இன்னும் நல்லா டெவலப் பண்ணாங்க. 8 வருஷமா குறைச்சு அவரை ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி வெளியே வந்தாரு. வந்த உடனே எங்கயா ஆலயம் இயேசு என்று கேட்டு அவர் ஆலயத்துக்கு சென்றார். பாஷா சொன்னாரு, இதான் இயேசு அறிக்கையிட்டு ஞானசாமி வீடு என்று சொன்னபோது உடனடியாக தன்னை ஒப்பு கொடுத்து ஞானசாமி ஒப்பு கொடுத்தாரு. தன்னை கிறிஸ்து வந்து ஞானசாமி ஒப்பு கொடுத்து புதிய சிஸ்டம் மாறிட்டாரு. மாறி இன்றைக்கு கர்த்தரை ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு பாஸ்டராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் ஒரு மனிதனை மாற்றியது. இயேசு சொந்த கடவுளாக ஏற்று இன்றைக்கு அவர் மரணத்திலிருந்து விடுதலையாகி மகனோடு தன் மனைவியோடு கூட கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அருமையான மகனை எழுந்திருங்க. இயேசு உள்ளத்தில் இன்றைக்கு பேசுகிறார். இயேசு உங்களோடு இடைவிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அந்த ஞானஸ்நானம் வேணும் ஐயா. நானும் வெளிச்சத்தில் வரணும் ஐயா. நானும் பரவாயில்ல வாழணும். இந்த சுப்பிரமணிய வாழ்க்கையை மாற்றினீங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. எழுந்திருங்க. அப்படியே எழுந்திருந்து கண்களை போடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே சுப்பிரமணிய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையை மாற்றிடு. மரணத்தை
ஆசீர்வாதமா மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் ஐயா, ஆண்டவரே என் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறேன், வேத வசனத்தின்படியாக நான் ஞானசாரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை நான் வந்து தெளிப்பு ஞானசாரம் எடுத்திருக்கலாம், ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது மூலிகை ஞானசாரம் எடுக்க. ஞானசாரம் என்பது மூலிகைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஞானசாரம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் அவங்க ஒப்பு கொடுக்கிறீங்க? அப்படியெல்லாம் கண்களை போடுங்க, கண்களை விட உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கை மாற்ற விரும்புகிறார். இயேசுவே உள்ளத்தில் பாருங்க, அப்படியே இன்றைய இடத்துல கண்களை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்க வாழ்க்கை யாரையும் பார்க்க வேண்டாம், அந்த போது கண்கள் எல்லா கண்களையும் மூடி உங்க கண்களை உயர்த்துங்க, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே நான் உண்மையாக ஒரு ஞானசாரம் எடுக்கணும் ஐயா, ஆண்டவரே வாழ்க்கை மாத்துங்க. யார் நீங்க சங்கடம்